வணக்கம், வெல்கம் டு சுவையின் ரகசியம். இன்றைக்கி ஒரு அருமையான காரமாக சின்ன உருளைக்கிழங்கு வறுவல் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இந்த மாதிரி பேக்கெட்டில் விற்கும் குட்டி குட்டியாக இருக்கிற உருளைக்கிழங்கு. இது ஒரு அரை கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நல்லா வாங்கிட்டு வந்து இது மாதிரி நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி நடுவில் இந்த கருப்பாக இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் லைட்டாக எடுத்துட்டு நல்லா 4-5 வாட்டி நல்லா கழுவிடுங்க. நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம். ஒரு 3 விசில் வர மாதிரி வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப விசில் வச்சிட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். மீடியமாக ஒரு 3 விசில் வர வச்சுருங்க போதும். இதுக்கு வேண்டிய நல்ல மசாலாலாம் நம்ம நல்லா வறுத்துட்டு அதான் பொடி பண்ணி நம்ம இதோடு சேர்க்க போகிறோம். இந்த உருளைக்கிழங்குல 1 கப்பு தண்ணி திட்டமாக தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 3 விசில் வர வச்சு எடுத்துட்டேன். இது மேலே தோல் கொஞ்சம் எடுத்துடலாம். அதுக்கு மஞ்சள் போட்டதுனால மஞ்சளாக இருக்குது பாருங்கள். அதனால் இந்த தோலெல்லாம் எடுத்துடலாம். லைட்டாக இருக்கும். தோல் பிடிச்சா கூட நீங்கள் அப்படியே கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம நல்லா கழுவிட்டோம். ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிடுங்க. 2 தக்காளி அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பச்சை மிளகா ஒரு காரமாக இருக்கணும் இதுக்கு. அதனால் ஒரு 2 பச்சை மிளகா நல்லா கீனி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிடுங்க. தக்காளி சேர்த்தமானே தெரியாது, அதில் அந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு சாப்பிடும் போது தெரியவே தெரியாது இந்த தக்காளி சேர்த்துருக்கோன்னிட்டு. ஒரு கடாயில் காஞ்ச மிளகா ஒரு 5 காஞ்ச மிளகா, ஒரு கட்டி பெருங்காயம், சின்னதாக பெருங்காயம், துண்டு பெருங்காயம், தனியா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியா, ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், பட்டை 1, லவங்கம் 1, இது எல்லாமே நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை அதையும் நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும். நல்லெண்ணெய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வேணும். கீறின பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா, வெங்காயம் இதை நல்லா வதங்கணும். எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்க்கணும். அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த உருளைக்கிழங்கு சப்பாத்தி கூடயும் இல்லைனா சாம்பார் சாதத்து கூடலாம் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கணும். நல்லா தக்காளி வதங்கி வச்சுருக்கிறத இந்த உருளைக்கிழங்கு உரிச்சதை சேர்த்துருங்க. நம்ம மசாலா பொடி பண்ணதை அதையும் சேர்த்துருங்க. கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மசாலாவெல்லாம் அப்படியே திக்காக இருக்கும். அதனால் கொஞ்சோண்டு தண்ணி, ஒரு அரை கப்பு தண்ணி போட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் தீயை சின்னது பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கும். இப்போ சூப்பரான உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சின்ன உருளைக்கிழங்கு காரமாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.